ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டெக்னிக்கல் பென் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டான்ஜூர் பெயிண்டிங் செய்யலான்றதை பார்க்கலாம். நான் காம்ப்ளெக்ஸ் பிராண்ட் டெக்னிக்கல் பென் யூஸ் பண்ணுறேங்க. இந்த டெக்னிக்கல் பென் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கும். இந்த டெக்னிக்கல் பெனில் பிளாக் இங்க் ஃபில் பண்ணி நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெக்னிக்கல் பெனில் இங்க் ஃபில் பண்ணிவிட்டு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் ரஃப் பேப்பரில் நம்ம போட்டு பார்க்கணும். இல்லைனா நம்மளுக்கு போர்டில் கரெக்டாக ட்ரா பண்ண முடியாது. சில நேரம் கோல்டு ஃபாயிலில் பிளாக் இங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட கோல்டு ஃபாயில் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு 2-3 ஸ்ட்ரோக் நம்ம ரஃப் பேப்பரில் போட்டு பார்க்கலாம். மெயினாக இந்த டெக்னிக்கல் பென் ஒர்க் எதுக்கு நம்ம செய்கிறோன்னா, நம்ம கோல்டு ஃபாயில் கீழே இருக்க மக் ஒர்க் நல்லா எடுத்து காட்டுறதுக்காக டெக்னிக்கல் பென் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த டெக்னிக்கல் பென்னை ஸ்லாண்டிங்காக பிடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கையில் பிடிச்சி வரையணும். இப்போ பாருங்கள், நம்மளோட கோல்டு ஃபாயிலுக்கு கீழே இருக்க மக் ஒர்க் மேலே வரைஞ்ச ஒர்க்கும் வரையாத ஒர்க்குக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டெக்னிக்கல் பென் யூஸ் பண்ண உடனே நம்மளோட ஒர்க் நல்லா எம்போஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம மக் ஒர்க் பண்ணும் போது ஏதாவது டிசைன் மறந்து நம்ம விட்டுட்டோன்னா நம்ம இந்த டெக்னிக்கல் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் கோல்டு ஃபாயில் நம்ம ஒட்டியிருக்கோமோ அங்கெல்லாம் இந்த டெக்னிக்கல் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். இந்த டெக்னிக்கல் பெனில் ட்ரா பண்ணும் போது ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோன்னா சாஃப்ட் கிளாத் யூஸ் பண்ணி உடனே தொடச்சி எடுத்துடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து துடைக்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த டிசைன் அப்படியே இருக்கும், மறையாமல் இருக்கும். இப்போது கிருஷ்ணருக்கு மேலே இருக்க ஜுவல்லரிஸ்க்கெலாம் எப்படி டெக்னிக்கல் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலான்றதை பார்க்கலாம். டெக்னிக்கல் பென்னை ரொம்ப அழுத்தி பிடிச்சி கோல்டு ஃபாயிலில் ட்ரா பண்ணாதீங்க. லைட்டாக பிடிச்சி ட்ரா பண்ணாலே அதில் இருக்க இங்க் நம்மளுக்கு அழகாக ட்ரா பண்ண வரும். ஸோ டான்ஜூர் பெயிண்டிங்கில் இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்புங்க. இந்த ஸ்டெப் செய்கிறதுக்கு டெக்னிக்கல் பென்னும் அதனோட பிளாக் இங்க்கும் இருந்தால் ஈஸியாக இந்த ஒர்க் நம்ம செய்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கலரிங் முடிச்சுட்டு நம்ம பெயிண்டிங் போர்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும்.